ஆச்சாரக்கோவை தமிழாசான் திருவள்ளுவர் இருக்கிற காலத்தில் வந்த ஒரு புத்தகம். ஆசாரக்கோவை என்ன சொல்லுது? தலை தித்திப்பு கடை கைப்பு அதனுடைய வரி. ஆசாரக்கோவை ரொம்ப 40 பாட்டு தான். கூகுள் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாடல்கள் எல்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சாப்பிடணும்னு அன்னைக்கு எழுதியிருக்காங்க. எதை சாப்பிடணும்னு சொல்றது ஒரு விஷயம், எப்படி சாப்பிடணும் முத வரி. நின்று உண்ணார், கிடந்து உண்ணார். நின்றுட்டே சாப்பிடாத. நம்மலாம் இப்போ பெரிய பணக்கார கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் பிச்சைக்கார மாதிரி தட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இங்கே போடு, கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போடு, கையில் தட்டை தூக்கிட்டு போய் சாப்பிட்றது தான் நாகரிகமாக இருந்துட்டு இருக்கோம். பஃபே கேட்டா என்ன அளவு சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம்? பரிமாறல் இல்லாத உலகம் அது. பரிமாறல்ங்கிறது அவ்வளவு அன்பை பரிமாறக்கூடிய விஷயம் தான் உணவு பரிமாறுறதும். அவ்வளவு சிறப்பான விஷயம். அம்மா பிள்ளைக்கு பரிமாறும் போது எவ்வளவு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும் சொல்லி சொல்லி வைக்கக்கூடியது. வெண்டைக்காய் பொரியலை வச்சு எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, கணக்கு நல்லா வரும்டா. கணக்குக்கும் வெண்டைக்காய்க்கு எனக்கு தெரிஞ்சு சம்பந்தமே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா சொன்ன அழகிய பொய் அது. எப்படி அவளுக்கு வேண்டியது கணக்கு வரணுங்கிறது இல்லை, வெண்டைக்காய் வரணும்னுக்குள்ளே போனோம். அந்த சத்து வேணும்னு அந்த அன்பை அவர்கள் ஒரு சிறு பொய்யோடு பரிமாறினார்கள். அப்போ அந்த பரிமாறல் அமர்ந்து சாப்பிட்டா தானே வரும். நின்றுதுன்னா டிவியில் மேட்ச் பார்த்துட்டு கிடந்து சாப்பிட்றது, சோஃபாவில் காலை ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு சிப்ஸை சாப்பிட்டுட்டு இங்கே கூட உப்புமா இங்கே வச்சுட்டு போ, அப்படியே காப்பி இப்படி கூட நீங்கள் கொஞ்சம் கொட்டி அப்படி படந்து கிடந்து உண்ணா. நீ நின்றுட்டு சாப்பிடாத, படுத்து கிடந்து சாப்பிடாத. நல்ல சமணன் போல் அமர்ந்து தான் சமணம் கூட்டி. சமணம் கூட்டிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, சமணன் தான் கீழே காலை மடிச்சு இப்படி உட்கார்ந்தான். இப்படி காலை மடிச்சு இப்படி உட்கார்ந்ததுக்கு பேரு சமணன் போல் அமர்ந்து சாப்பிடுங்கிறது தான் பின்னாடி சமணம் கூட்டி சாப்பிடு அப்படின்னு வந்துருச்சு, மருவி போய். அப்படித்தான் நம்ம உணவு அருந்தணும். ஆனால் இன்னைக்கு அது ஆசார கோவில சொல்றாங்க, நின்று உண்ணார், கிடந்து உண்ணார். அதே ஆசார கோவில தான் தலை தித்திப்பு கடை கைப்புன்னா. ஒரு உணவு பரிமாறும் போது முதல்ல இனிப்பு, கடைசியா கசப்போடு முடிக்கணும். தலை தித்திப்பு கடை கசப்புன்னு அவன் சொன்னதை நம்மால் தவறாக புரிஞ்சுட்டு எடுத்த உடனே ஒரு ஜாங்கிரியை வைக்கிறாங்க. தலை தித்திப்பு சொல்லியிருக்காரா, 2 குலோப் ஜாமுன் வை, ஒரு ரசகுல்லாவை சாப்பிட்டுட்டு ஆரம்பிப்போங்கிறான். அது இனிப்பு இல்லை. தித்திப்பு அப்படின்னா பழங்கள். உன்னுடைய முதல் தேர்வா பழங்கள் இருக்கணும். காலை உணவுனா பழங்கள் முதல்ல. பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் நிறைய வச்சுக்கோ. அது நம்ம ஊரில் கிடைக்கிற கொய்யா, பப்பாளி, மாதுளை, வாழைப்பழம், எந்த பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை முதல் உணவா. அந்த இனிப்பு இனிப்பை பார்த்த உடனே உமிழ்நீர் சுரக்கும். உன்னுடைய சுரப்பு, உன்னுடைய உமிழ்நீரில் தான் சீரணம் முதல்ல ஆரம்பிக்குது. பயாலஜி படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் தெரியும். சலைவரி அமைலேஸ், அந்த உமிழ்நீரில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை உடைக்கிறது. அப்போ சாப்பிட்ட உடனே உமிழ்நீர் வரும், சுரப்பு ஆரம்பிக்கும், சீரணம் ஆரம்பிக்கும். முதல்ல இனிப்பை சாப்பிட சொன்னான். அப்படி நம் உணவை திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். எனக்கு பல நேரங்களில் அன்றைய மரபு, அன்னைக்கு இவ்வளவு ஒரு நுண்மையான இன்றைய அறிவியலோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அன்னைக்கு கிடையாது. அன்றைக்கு அவர்களுக்கு இருந்தது 2, ஒன்று அனுபவ அறிவு, இன்னொன்று நுண்ணறிவு. மிக நுட்பமாக கவனித்து கவனித்து இப்படி சாப்பிட்டவர் நல்லா இருக்கார், இப்படி சாப்பிட்டவருக்கு இந்த சிக்கல் வருது, அதனால இதை சாப்பிட, அவ்வளவுதான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் தான். எம்பரிக்கலா வந்ததெல்லாம் ஒரு நுட்பமா ஒரு குழுமத்தை பார்த்து கவனித்து அதில் என்ன நல்ல பொருட்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொன்னது. அந்த அடிப்படையில் நம்முடைய உணவில் அக்கறையாக இருக்கணும்.